ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, என்னோடய டே 3:45க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் நான் ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். அப்படி தான் வெளியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். வெளியே வரும்போது காகமெல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சு. அவங்களோட உடம்புக்குள்ளே மறைச்சி தூங்கிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு நைட்டு வந்து ஊற போட்ட அரிசி இருந்துச்சு. அது எதுக்காக ஊற போட்டான்னா கோலம் போடுறதுக்கு தான். மேக்ஸிமம் கோலப்பொடியில் போடுறத அவாய்ட் பண்ணிப்பேன். இந்த மாதிரி கோலமாவை அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் பண்ணிப்பேன். ஸோ நமக்கு தேவைப்படும் போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நம்ம கோலம் போட்டுக்கலாம். பொதுவாகவே வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நான் என்றைக்குமே டீ குடிச்சிட்டு தான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு சிலர் பூஜைக்கு முன்னாடி டீ குடிக்க மாட்டாங்க இல்லையா, எனக்கு அப்படி கிடையாது. நான் டீ குடித்தா தான் எனக்கு வேலையே ஓடும். ஸோ டீ வைக்க ஆரம்பித்தாச்சு. அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு டீ எடுத்துகிட்டு அப்படியே பால்கனிக்கு போய் கொஞ்ச நேரமாக அப்படியே உட்காந்து, ஏன்னா ஹரிபரின்னு வேலை செஞ்சால் எனக்கு அது பிடிக்காது. அது எனக்கு செட்டுமே ஆகாது. நிதானமாக தான் செய்வேன். அதனால தான் கொஞ்சம் நேரத்துலேயே எந்திரிக்கிறது. நைட்டுமே எல்லா வேலையும் மேக்ஸிமம் முடித்து வச்சுக்கிறது. அப்போ நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே டீயை வெளியே எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே உட்காந்து லேக் தெரியும்னு சொன்னது, அந்த லேக்கெல்லாம் பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு உள்ளே வந்தாச்சு. அதுக்கப்புறம் கோலம் போட ஆரம்பித்தாச்சு. கோலம் போடும்போது பாருங்கள் என்னென்னா, நமக்கு அந்த அரிசி மாவில் கொஞ்சம் மஞ்சள் கலந்து நான் போட்டுப்பேன். கொஞ்சம் தெரியாது ஒயிட்டாக போடும்போது, அதனால் கொஞ்சம் மஞ்சள் கலந்து அழகாக கோலம் போட்டுப்பேன். மணி பிளான்ட் முன்னாடியும் கோலம் போட்டாச்சு. அடுப்புக்கெல்லாம் கோலம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெளியே போய் நேற்று நைட்டே டீப் க்ளீனிங் முடிச்சுட்டேன். ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு போய், நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்கோம், அங்கே முன்னாடி ஒரு பெரிய இடம்லாம் கிடையாது. கொஞ்சம் ஒரு அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் படிக்கட்டில் தாராளமாக இடம் இருக்குது. மேல் வீட்டில் ஒருத்தர் குடியிருக்காங்க, கீழ் வீட்டில் ஒருத்தர் குடியிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த மாதிரி வரும்போது 3 வீடு இருக்குது. ஸோ அவங்க மேலே போவாங்க, கீழே வருவாங்க. அதனால் என்னோடய ப்ளேஸ் நான் சுத்தமாக வச்சுப்பேன். நேற்றே படிக்கட்டெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். மேல் படிக்கட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப வேலை ஈஸியாக இருந்துச்சு மார்னிங் வேலை செய்யும்போது. எங்களுக்கு வீடு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொன்னால், ஜாரா இருந்ததுனால மேக்ஸிமம் ஒரு 4 வீடு மாற்றியாச்சு. உண்மையை சொல்லி தான் வீடு மாற்றினோம். ஆனாலும் எங்களுக்கு வீடு ஒரு சில பிரச்சனைகளால் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இந்த வீட்டுக்குமே நான் வரும்போது ஓனர்கிட்ட சொல்லியிருந்தேன், எங்ககிட்ட ஜாரா இருக்கா, உங்களுக்கு வீடு கொடுக்க விருப்பம் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி. இந்த ஓனர் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். ஜாரா தூங்குறாங்க பாருங்கள். கொஞ்சம் லேசி ஆகிட்டாங்க இப்போல்லாம். ஸோ அப்புறம் நிலவாசலில் இந்த நிலைவாசலில் அந்த திண்ணை இருக்கும் இல்லையா, அந்த படிக்கட்டே இந்த இடத்துல ப்ளேஸில் இல்லை. நம்ம அங்கே தானே அந்த திண்ணையில் தானே பூவெல்லாம் வச்சு பூஜைலாம் செய்வோம். அதுவே இல்லை, அது ஒரு இரும்பில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி ஓனர்கிட்ட கேட்கலாம் இல்லைன்னு சொன்னதுக்கு, நமக்கு வீடு கிடைக்கிறதே பெரிய விஷயம், சும்மா இருன்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் அந்த இரும்பு கதவுக்கு அந்த இடத்துக்கு தான் நான் மஞ்சள் எல்லாம் போட்டு பூஜையை ஆரம்பிச்சுக்கிட்டேன். ஏன்னா ஜாரா இருக்கிறதுனால ஸ்டார்டிங்கில் ஒரு வீடு கிடச்சிச்சு தான். ஜாராவை இருக்கான்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை, அவங்க வீடுக்கு விற்கிற நிலைமை வந்துடுச்சு. அதனால் பெக் பண்ணி கேட்டாங்க. ஸோ அது நாங்கள் பாவம் தானே சொல்லிட்டு அந்த வீடை மாற்றிட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்தோம். இன்னொரு வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த புரோக்கர் வந்து எங்ககிட்ட பப்பி இருக்குதுன்னு சொல்லாமல் ஓனருக்கு சொல்லாமல் இருந்திருக்காரு. அந்த ஓனர் 3rd டே வீட்டுக்கு வரும்போது, உங்ககிட்ட பப்பி இருக்கான்னு ஆச்சரியமாக கேட்டார். ஆமாம் இருக்குங்கன்னு சொன்னோம். இல்லைம்மா இது ஒத்து வராது, நீங்கள் வீடை மாற்றிக்குங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் 4th வீடாக இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்த உடனே நான் சொன்னது என்னென்னா, எங்ககிட்ட பப்பி இருக்குது, உங்களுக்கு வீடு தர விருப்பம்னா வீடு தாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்தால். பாருங்கள், இந்த திண்ணை நான் சொன்னேன்னு இல்லைங்களா, இப்படி தான் இருக்குது. அந்த இது இல்லை, நமக்கு அந்த நிலவாசலே கிடையாது, அந்த இதே கிடையாது. ஸோ ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னால் அதெல்லாம் இல்லை அது அப்படி தான் இருக்கும், நீ அதில் தான் கோலம் போடுவியா, நீ என்னமோ பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதில் குட்டியூண்டு இந்த இரும்புலான கதவில் குட்டியூண்டு இருந்துச்சு. அதில் தான் நான் மஞ்சள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கதவுக்கெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். என்ன பண்ணுறது, நம்ம இருக்கிறத வச்சு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் இல்லையா, நமக்கு இப்படி தான் வேணும்னு சொல்ல முடியாதே. ஆனால் ஓனர் ஏன் இப்படி காட்டியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதில் ஏதாவது இருக்கானும் எனக்கு புரியல. யாருமே இந்த மாதிரி இல்லாமல் கட்ட மாட்டாங்க. இவங்க எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ரியலி தெரியல. சரி, ஓனர் வரும்போது ஒரு நாள் கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டேன். அப்புறம் கதவுக்கெல்லாம் பாருங்கள் பொட்டெல்லாம் வச்சாச்சு. பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்புறமா
குங்குமம் வச்சாச்சு, மஞ்சள் போட்டுட்டு பார்த்தீங்களா, நான் இரும்பு கதவுன்னு சொன்னேன்ல, இது இப்படி தான் இருக்குது. அங்கே வச்சு இரும்புக்கு மஞ்சள்லாம் வச்சுட்டு, இரும்பு கதவு இருக்கு இல்லையா, அதில் தான் இருக்குது அது படி. அப்புறமா பூ பொறுக்கிட்டு வரலான்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக கீழே இருந்துச்சா, அதுக்காக கூடையை கழுவிட்டு அப்படியே வெளியே பார்க்கும்போது ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாமே, கோலத்தை போட்டுட்டு போய்க்கலாமேன்னு சொல்லிட்டு கோலம் போட ஆரம்பித்தேன். கோலம் போட ஆரம்பிச்சுட்டு இங்கேயுமே ஒயிட் கலரில் இருக்கிறதுனால தெரியாது இல்லையா, ஸோ மஞ்சள் கலந்து போட்டுக்கிட்டேன். கோலம் போட்டு முடித்த உடனே வெளியே போய் பார்க்கும்போது கொஞ்சம் வெளிச்சமான மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ போகலாமே சொல்லிட்டு அந்த கூடையை தூக்கிட்டு நான் இதை பூ பொறிக்க போயிட்டேன். கீழே போயிட்டா பூ பொறிக்கும்போது மேக்ஸிமம் வந்து அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான், பொறிச்சவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஸோ பொறிச்சு வச்சு ஒரு கூட நிறையா ஃபுல்லாக பொறிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப இருட்டாக தான் அப்போவுமே இருந்துச்சு. ஆனால் எனக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பூவெல்லாம் பாருங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பூவை கொஞ்சம் நேரம் அந்த கூடையில் வச்சு ரசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் எடுத்து சாமிக்கெல்லாம் வச்சு நிலவாசலுக்கெல்லாம் வச்சுட்டு, நிலவாசல் கதையை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்படி தான் இருக்கும் பாருங்கள். நிலவாசலுக்கெல்லாம் விளக்கெல்லாம் ஏற்றி வெளியெல்லாம் பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் பூஜையெல்லாம் முடிச்சாச்சு. வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிடுவேன். என்றைக்குமே ஒரு ஒரு பூஜை முடித்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் அமைதியாக உட்காந்து சாமி கும்பிடுவேன். அதாவது பொதுவாகவே நமக்கு என்னென்னா பிரபஞ்சம், அதை இந்த இந்த நேச்சர் தான் நமக்கு கடவுள். அந்த நேச்சரை நம்ம ஏதாவது ஒரு உருவம் வச்சு ப்ரே பண்ணும்போது நமக்கு நாளடைவில் உருவம் வச்சு ப்ரே பண்ணும்போது நல்ல ஏதோ ஒரு உருவத்து மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவோன்ற இதில் தான் நாளடைவில் அந்த நேச்சருக்கு பதிலாக ஒரு உருவத்தை கொடுத்து உருவத்து மூலமாக நம்ம ப்ரே பண்ணுறோம். ஸோ அதுவும் தப்பு கிடையாது, இதுவும் தப்பு கிடையாது. எல்லாமே பிரபஞ்சம் தான், எல்லாமே நேச்சர் தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் பிரபஞ்சம் சொல்லி நேச்சர்கிட்ட அப்படியே உட்காந்து கடவுள்கிட்ட கீழே உட்காந்து வேண்டியாச்சு. அப்புறம் நேச்சர்கிட்டையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து வேண்டியாச்சு. அதாவது நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது. நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது ஆள் மனதில் போய் சீக்கிரமாக அது பதிஞ்சிடும். என்ன பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அது அதாவது பாசிட்டிவாக திங்க் பண்ண நல்லது. நெகட்டிவாக திங்க் பண்ணுறது வந்து டக்குன்னு போய் நமக்கு பதிஞ்சிடும். ஸோ அதுவே நடந்து போயிடும். ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக என்றைக்குமே திங்க் பண்ணாதீங்க. எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும். பூஜை பாருங்கள், நமக்கு பூஜைலாம் செஞ்சு முடிச்சுட்டு கடவுளை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ பூஜைலாம் நிறைவாக முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து மறுபடியும் என்ன செய்வேன்னா, மறுபடியும் இன்னொரு டீ எடுப்பேன். அது அப்படியே பழகி போச்சு. பூஜைக்கு முன் பூஜைக்கு பின்னு சொல்கிற மாதிரி அந்த டீ எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி ஒரு பூஜை வேலை முடிஞ்சாச்சு, சாமி கும்பிட்டாச்சுன்னு சொல்லி ஒரு மனநிறைவு கிடைக்கும் இல்லையா, அந்த மனநிறைவோடு அந்த டீயை குடிச்சிட்டு இன்றைக்கி ஃப்ரைடேயை நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் இந்த அம்மி பாருங்கள் எப்போவுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க. பூஜை செய்யும்போது சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவாங்க. இன்றைக்கி தூங்கிட்டே இருந்தாங்க. ஹாப்பி